உடம்பை தேற்றுகிற ஆற்றலை உடையது. தேற்றான்கொட்டை லேகியம் இருக்கிறது, உடம்பை தேற்றும், ஆண்மையை பெருக்கும், உடல் பலத்தை கொடுக்கும். அதோடு அல்லாமல் நீரிழிவு நோயாளிகளுக்கு இளைத்த உடலை தேற்றும். அதான் ரொம்ப முக்கியம். இது என்னன்னா, நீரிழிவால் இளைத்த உடல், நோய்வாய்ப்பட்டு அதனாலே இளைத்த உடல், நெடுநேரம் மருத்துவமனையில இருந்ததுனாலே, நெடுங்காலம் இருந்து நோயினாலே அவதி விட்டதுனாலே, கிரானிக் நோய்கள்னாலே இளைத்த உடல், சிலர் நோஞ்சான் பிள்ளைகளாக உடல் தேராது இருக்கிற உடல், எந்த வகையை சார்ந்த உடல் மெலிந்து இளைத்து இருந்தாலும் அதை தேற்றுகிற ஆற்றல், இன்க்ளூடிங் டயபெட்டிக். அதை சொல்றா, வெள்ளைப்படுதல், வெப்பு பசி, கட்டுப்படாத பசி, வெள்ளை வெப்பு பசி, பேரா கடுப்பு. எப்ப பார்த்தாலும் அந்த இனவிருத்தி உறுப்பிலே ஒரு கடுப்பு இருக்கும். கடுக்கும், வயிற்றையும் கடுக்கும், இனப்பெருக்க உறுப்பையும் கடுக்கும் அந்த கடுப்பு. அத்தோடு கூட கடுப்போடு எரிக்கிரிச்சரமும் புண்ணும். எரிக்கிரிச்சரம், எரிச்சலை தருகிற கிரிச்சரம். அந்த பெண்களுக்கு எரிகிறது, அரிக்கிறது என்று சொல்லுகிறோம் அல்லவா, அந்த எரிக்கிரிச்சரமும் புண்ணும் போய்விடும். எதனால? தேற்றாங்கொட்டை அகுது திட்டி மருந்தாகும். கண் டயபெட்டிக் பீப்புளுக்கு என்ன ஆகும்? டயபெட்டிக் ரெட்டினோபதி, பார்வை மங்குதல், பார்வை பிழை, அதற்கெல்லாமும் நல்ல மருந்து. அப்ப என்னன்னா, ஒரு ஜெனரல் டானிக்னா அது தேற்றான்கொட்டை தான்.